நாம் இன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள அல்லது தியானிக்க இருக்கிறதான வேத வசன பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 12 முடிய. முதலாவது இந்த வசன பகுதியை வாசிப்போம். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவி எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாமென்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் இவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த நிமித்தம் வேண்டி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவர் என்றார். இன்றைய தினத்திலே நாம் இயேசு கிறிஸ்து திருமணம் குறித்ததான ஒரு அறிவுரையை சொல்கிறதை பார்க்கின்றோம். திருமணம் குறித்த அறிவுரை என்று சொல்லும்போது விவாகரத்து அல்லது தள்ளிவிடுதலை குறித்து தான் இங்கே அதிகமாக பேசுகின்றார். ஆகவே திருமணம் மற்றும் விவாகரத்து குறித்ததான ஆலோசனை என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்துடைய பின்பகுதி அல்ல பின்னணியை நாம் பார்ப்பதாக இருந்தால், நாம் இதற்கு முன்பு பார்த்தவண்ணமாக இயேசு சமாரியா கலிலேயா இந்த எல்லை பகுதிகளிலே ஊழியம் செய்து வந்தார். பெரேயாவுடைய ஊழியத்திற்கு பின்பு காரணம் என்னவென்றால், அவரை எப்படியாவது கொலை செய்த வேண்டும் என்று யூதேயாவில் உள்ள யூதர்கள் என்று சொல்லும்போது யூத தலைவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அதுபோல் அவரை கைது செய்ய வேண்டும் என்கிற ரீதியிலே ஏறுவதும் முயற்சித்து கொண்டிருந்தான். ஆகவே இவர்கள் 2 பேருடைய கையிலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக சிக்கிக்கொள்வதை தவிர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த எல்லை கிராமங்களிலே பணி செய்து வந்தார். அந்த பணியை கொஞ்சம் கொஞ்சமாய் முடித்துவிட்டு இப்போது அவர் யூதேயாவுக்கு வருகிறார். அதான் 19ஆம் அதிகாரம் மத்தேயு 19 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஆகவே மீண்டும் யூதேயாவுடைய எல்லைகள் அல்லது யூதேயாவுக்குள்ளாக எல்லையை கடந்து வருகிறார். எப்படி புரிந்து கொண்டாலும் சரி, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவரிடத்தில் அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். இந்த குறிப்பிட்ட நிகழ்வு
மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவையானால் அந்த வசன பகுதியும் நம்ம படித்து புரிந்து கொள்வது நல்லது. இங்கே பார்க்கின்றோம், பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சோதித்தல் என்று சொல்லும்போது இங்கே அவருடைய அறிவை சோதிப்பதன் அல்ல, வேண்டுமென்றால் அப்படி புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு ஓரளவு தெரியும், இப்போது இயேசுவிடம் பேசி தப்ப முடியாது என்பது பலமுறை அவர்களுடைய முயற்சியினால் தெரியும். ஆனால் இப்போது அவர்கள் அவரை சோதிக்க வேண்டும் என்று வருவது, அதை நம்முடைய வார்த்தையில் சொல்வதானால் அவரை சிக்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் வருகிறார்கள். எங்கே சிக்க வைப்பது என்றால், அந்த கேள்வி பாருங்கள். புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். இந்த கேள்விக்கான காரணம் என்னவென்றால், இயேசு வாழ்ந்த காலத்திலே யூதர் மத்தியிலே பல ரபிகள் இருந்தார்கள். அவருடைய போதனைகளை பின்பற்றுகிறவர்களும் இருந்தார்கள். அதில் குறிப்பாக 2 பேரை அடையாளப்படுத்தி அல்லது நாம் அறிந்து கொள்வது நல்லது. ஒன்று, ஹிலேல் என்கிறதான ஒரு பிரிவினர். இந்த ஹிலேல் என்கிற பிரிவினர் நியாயப்பிரமாணத்தை பல வேளைகளிலே தங்களுக்கு வசதிப்பட்ட அளவிலே விளக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், குறிப்பாக திருமணம் குறித்து அல்லது விவாகரத்து குறித்து மோசே என்ன சொல்லியிருக்கிறார், மனைவியை விபச்சாரத்து நிமித்தம் தள்ளிவிடலாம் என்கிற ரீதியிலே நியாயப்பிரமாணத்திலே பார்க்க முடியும். ஆனால் இந்த ஹிலேல் என்கிற பிரிவினர் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த காரணத்துக்காகவும் தள்ளிவிடலாம். உதாரணமாக அவளை பிடிக்கலைன்னா தள்ளிவிடலாம், அவள் கொஞ்சம் குண்டாக இருந்துட்டு அவளை தள்ளி விட்டுலாம், அவளுக்கு ஒல்லியாக இருந்துட்டால் தள்ளி விட்டுலாம், அவள் சமைக்கிறது பிடிக்காமல் இருந்தால் தள்ளி விட்டுலாம், அவள் இன்னொரு ஆம்பிள்ளையோட பேசிட்டா கூட தள்ளி விட்டுலாம், கணவனுடைய தாய் தந்தையரை ஏதோ ஒரு கோபத்திலே உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது கனவீனமான வார்த்தைகளை பேசிவிட்டால் கூட தள்ளி விட்டுடலாம். இப்படி எந்த வரன்முறையும் இல்லாமல் மனைவியை தள்ளிவிடுவதை ஹிலேல் பிரிவினர் உற்சாகப்படுத்தினர். அதான் ஹிலேல் பள்ளி என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் ஹிலேல் ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்ல முடியும், அல்லது ஹிலேல் ரபியானிக் ஸ்கூல் என்று சொல்வார்கள். ஆக அவர்கள் விவாகரத்தை வரன்முறை இல்லாமல், எந்த நீதி நியாயம் இல்லாமல் கடைபிடித்து வந்தார்கள். ரொட்டி சுடும்போது அந்த ரொட்டி சற்று கரிந்து போனால் கூட மனைவி விவாகரத்து பண்ண விடுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஹிலேல் பிரிவினர் அந்த ரபிமார் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு தூர இடத்துக்கு போகும்போது அங்கே விளம்பரம் பண்ணுவார்களாம், எனக்கு ஒரு மனைவி தேவை என்று. அந்த இடத்துல இருக்கும்போது அங்கே ஒரு மனைவி திருமணம் செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து புறப்படும் போது அவளை தள்ளி விட்டு வந்து விடுவது. இப்படி யூத சமுதாயத்துக்குள் திருமண வாழ்விலே அதிக பிரச்சனைகளை இந்த ஹிலேல் பிரிவினர் ஏற்படுத்தி வந்தனர். இதற்கு எதிராக ஒரு குழு இருந்தது. அது ஷமாய் என்கிறதான ஒரு ரபியானிக் ஸ்கூல். ஷமாய் என்கிற ரபியை பின்பற்றினவர்கள். அதாவது ஷமாய் ரபியானிக் ஸ்கூல் ஆஃப் தாட் என்று அதை சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. இந்த ஷமாய் பிரிவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையற்ற ரீதியில் ஒரு மனைவி இருந்தால், உண்மையற்ற ரீதியில் என்று சொல்லும்போது குறிப்பாக கணவனுக்கு உண்மையற்றவளாக, திருமண பந்தத்தில் உண்மையற்றவளாக, அதாவது விபச்சாரத்தில் ஒருத்தி ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவளை தள்ளிவிட வேண்டும் என்று இந்த ஷமாய் பிரிவினர் சொல்வார்கள். ஷமாய் அல்லது ஷமாய். இந்த 2 பிரிவினரிலே பொதுமக்கள் மத்தியிலே ஹிலேல் பிரிவுக்கு தான் கொஞ்சம் ஆதரவு, குறிப்பாக இந்த திருமணம் சம்பந்தமான காரியங்களே. காரணம் என்னன்னா, பெண்களை விவாகரத்து பண்ணுவது ஈஸி அல்லவா. ஆகவே எப்போதுமே அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கூடுதல் தான் இருக்கும். எல்லா காலங்களிலும் அப்படி தான் இருந்திருக்கிறது.
ஆனால் அது பெண்களுக்கு எவ்வளோ மனவேதனையை கொண்டு வரும், சமுதாய பிரச்சனைகளை கொண்டு வரும், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பாதிப்பை கொண்டு வரும்போதெல்லாம் இந்த ஹிலேல் பிரிவினர் யோசிப்பதில்லை. ஆகவே இந்த சூழலில் தான் இந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள், சோதிப்பதற்காக அல்லது சிக்கலில் மாட்டுவதற்காக. ஏன் சிக்கலில் மாட்டுவதற்காக என்று பார்க்கிறோம் என்றால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த ஷமாய் பிரிவினுடைய கொள்கை பிரகாரம் விவாகரத்து கூடாது என்று சொன்னால், அதை காரணம் காட்டியே என்ன சொல்லுவாங்க பாருங்க, நம்ம பெரும்பான்மையான மக்கள் விவாகரத்துக்கு ஆதரவான மனப்பான்மை உடையவர்களாக இருந்தபடினாலே பெரும்பான்மையை இயேசுக்கு விரோதமாக திருப்பிவிட முடியும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் ஏரோது தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்டு தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வரம்பு மீறி வைத்திருந்ததாக தெரியும். அதை கண்டித்த யோவான் ஸ்நாபகனை அவன் தலையை சீவி கொன்றதும் தெரியும். ஆகவே விவாகரத்து தவறென்று இயேசு சொல்லிவிட்டால் இதையே கொண்டு ஏரோதிட்ட என்ன சொல்லிடலாம், யோவான் ஸ்நாபகன் உமக்கு விரோதமாய் பேசிய வண்ணமாக இயேசுவும் உமக்கு விரோதமாய் பேசுகிறார் என்று சொல்லி இயேசு அங்கே சிக்கலில் மாட்டி வைத்து விட முடியும். அல்லது இங்கே மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்க பாப்புலாரிட்டியை குறைக்க முடியும். எப்போது விவாகரத்து கூடாதுன்னு சொன்னால் ஏரோதையும் இவருக்கு விரோதமாய் திருப்ப முடியும், பொதுமக்களையும் இவருக்கு விரோதமாய் திருப்ப முடியும். இவனமாக இயேசுவை சிக்கலில் மாட்டும் நோக்கத்தோடு தான் அவர்கள் அதை கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக 4ஆம் வசனம், ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பாள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லை என்று கேட்குறார். இயேசு என்ன சொல்கிறாரு, இயேசுடைய அந்த பதிலை கவனிச்சிங்கன்னா, ஹிலேல் சொன்னதையும் அவர் நேரடியாக ஆதரிக்கலை. நேரடியாகனா ஹிலேல் விவாகரத்து மரம் போல செய்யலான்னு சொன்னதை இயேசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை அந்த இடத்துல. இன்னொன்று சொல்வதாக இருந்தால், இயேசுடைய பல போதனைகளிலே ஹிலேல் பிரிவினருடைய கருத்துகள் அதிகமாக பிரதிபலிக்கும், ஹிலேலுடைய கருத்துக்கு ஆதரவான கருத்துக்களும் இயேசு சொன்னது உண்டு. ஆனால் இந்த இடத்தில் முற்றிலுமாக ஹிலேலுடைய கருத்தை தவறாக இயேசு சொல்கிறார். ஆனால் ஹிலேலுடைய பெயரை சொல்லலை, ஏன்னா பாப்புலாரிட்டி அவருக்கு தான் இருக்கிறது. அதே போல ஷமாயி என்கிறதையும் நேரடியாக அவர் ஆதித்த மாதிரி பேசலை. ஆனால் இயேசுடைய போதனை திருமணத்தில் விவாகரத்து தவிர்க்கப்பட வேண்டியது, குறிப்பாக ஷமாய் சொன்ன கருத்தோடு தான் இந்த இடத்துல இயேசு ஒத்து போகிறார். ஆயினும் 2 பேருடைய கருத்தை நேரடியாக சொல்லாமல் இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லாரு, நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்குறார். வாசிக்கவில்லை என்றால் உபாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்களில் அது இருக்கிறது, அதை நீங்கள் வாசிக்கலையா? ஆகவே ஹிலேல் என்கிற ரபியுடைய போதனையும் அவர் நேரடியாக சப்போர்ட் பண்ணலை. ஷம்மா என்கிறதான ரபியுடைய போதனையை நேரடியாக சப்போர்ட் பண்ணாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக அவருடைய கேள்வியை திருப்பி விடுகிறார். நாம் இப்போது உபாகமத்தில் படிப்போமானால், உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை படிப்போம். அதை படித்தாதான் இதை புரிகிறது கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவள் தழுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிற்கு அனுப்பிவிடலாம். அவள் அவளுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். இந்த 2ஆம் புருஷனும் அவளை வெறுத்து தழுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த 2ஆம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் உன் பாவம் வரப்பண்ணாயாக என்று சொல்றார்.
இந்த வசன பகுதியை தான் அவர் அங்கே சுட்டி காட்டியதாக கருதப்படுகிறது. அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஒரே சிந்தனை, ஒரே நோக்கம், ஒரே ஆவிக்குரிய தன்மை என்று எல்லாவற்றையும் உள்ளடக்கியதான் இந்த ஒரே மாம்சமாக இருத்தல் என்று சொல்வது. ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்றார். அதற்கு அவர்கள் அப்படி சொன்னோன்னா அவர்கள் ஒரு பதில் கேட்குறாங்க, அப்படியானால் தழுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அப்படின்னா என்னது? தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாம் ஏவாளை தள்ளிவிடலை இல்லையா? படைப்பின் நியதி அல்லது தேவனுடைய திட்டமே ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான். அடுத்து சொல்லாரு, ஆதலால் எவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த நிமித்தமேந்தி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவள் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது மோசே உபாகத்தில் சொன்னதுடைய சுருக்க ஒரு பகுதி தான். அப்போ என்ன சொல்லாரு? விபச்சாரத்து நிமித்தம் மட்டும்தான் தள்ள முடியும். அது கூட தேவன் நியமித்ததல்ல, உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு அனுமதித்தான். இது முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல இந்த தள்ளுதல் சீட்டு கொடுப்பதை கூட இயேசு அங்கீகரிக்கவில்லை. அதனால அவர் சொல்லாரு, ஆதி முதலாக இப்படி இருக்கவில்லை. அப்படியானால் ஒரு கேள்வி, அப்போ எப்பொழுது தள்ளுதல் சீட்டு கொடுக்கப்படும்? யூத திருமண முறையையும் குடும்ப அமைப்பு முறையும் அறிந்திருந்தால்தான் இந்த வசன பகுதியை நாம் சரியாக புரிய முடியும். அது என்னவென்றால், யூத திருமணத்திலே பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் என்ன செய்வார்கள் என்றால், முதலாவது அந்த ஆண் அல்லது அந்த மணமாக போகிற அந்த மனிதனுடைய தகப்பனும் மண பெண்ணாக இருக்க போகிற அந்த பெண்ணுடைய தகப்பனும் அந்த ரெண்டு தகப்பன்மாரும் சேர்ந்து அவருடைய உறவினர்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்வார்கள். அந்த ஒப்பந்தம் என்னவென்றால், இப்படி என்னுடைய மகனாய் உம்முடைய மகளுக்கு இந்த நாளிலிருந்து ஓராண்டுக்குள் திருமணம் செய்து கொடுக்க இருக்கின்றேன் என்கிற ஒரு ஒப்பந்தத்தை தான் செய்வார்கள். இதை ஆங்கிலத்தில் பெத்ரோத்தல் என்று சொல்வார்கள். நம்முடைய நாட்டிலே வேண்டுமென்றால் நிச்சயப்படுத்தல் அல்லது நிச்சயதார்த்தம் என்று சொல்லலாம். ஆனால் நிச்சயதார்த்தத்தை விட இதனுடைய பொருள் மேலானது. ஏனென்றால் நிச்சயதார்த்தம் என்று சொல்லும்போது நம்முடைய இடங்களில் இன்றைக்கு என்ன நடக்குது என்றால், நிச்சயதார்த்தம் பண்ணி 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் அதுக்குள்ளே திருமணத்தை பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் பல இடங்களிலே நிச்சயதார்த்தம் என்பது கேலிக்கூத்தாக மாறுகிறது. ஏனென்றால் நாளை காலையில் விடிய காலையில் திருமணம், இரவு 10 மணிக்கு நிச்சயதார்த்தத்தை வைக்கிறாங்க. அந்த ஒரு இரவு நிச்சயம் பண்ணாமல் இருந்தால் கஷ்டமா? ஏற்கனவே சீட்டு கல்யாண கார்டெல்லாம் கொடுத்தாச்சு. ஆகவே அது எப்படி அர்த்தமுடையது என்று எனக்கு புரியவில்லை. சரி, ஏதோ சடங்காய் செய்கிறார்கள், நான் குறையா சொல்லவில்லை. அந்த நிச்சயதார்த்தம் பொருள் இங்கே நமக்கு அர்த்தமற்றதாக இருக்கிறது. பைபிள் கூறுகிற நிச்சயதார்த்தம், அதாவது பெத்ரோத்தல்ங்கிறது. ஏனென்றால் இந்த யூத அந்த ஒப்பந்தத்துடைய பொருள் என்னவென்றால், சட்டப்படி இவர்கள் திருமணம் செய்து விட்டார்கள். எப்போது இந்த 2 வீட்டாருடைய தகப்பனும் ஒப்பந்தம் செய்கிறார்கள் அல்லவா, அப்போதே சட்டப்பிரகாரமான திருமணம் முடிந்து விட்டது என்கிற ஒரு ஐதீகம், ஒரு கருத்து.
ஆனால் அதிலிருந்து 12 மாதங்களுக்கு பிறகுதான் முறைப்படியாக இந்த கணவனும் மனைவியும் திருமணம் செய்து அந்த பெண் மணமகனுடைய வீட்டுக்கு அழைத்து வரப்படுவாள். இது பொதுவாக யூத சமுதாயத்தில் நடந்த திருமண முறை. ஆகவே இப்போ அடுத்து இருக்கிற கேள்வி, அப்படியானால் தள்ளுதல் சீட்டை எப்போது கொடுப்பது? அந்த தான் முக்கியமானது. அதான் இயேசு எதை சொல்கிறார் என்றால், இந்த 2 தகப்பன்மாரும் ஒப்பந்தம் செய்த பின்பு அடுத்த 1 ஆண்டுக்கு பிறகு திருமணம் வைக்கிறார்கள் அல்லவா, அது எதற்காக? அதை அறியணும். அது எதற்காக என்றால், இந்த ஒப்பந்தம் செய்த பின்பு 1 ஆண்டு கொடுக்குறாங்க, 12 மாதங்கள் கொடுக்குறாங்க குறைந்தபட்சம். எதற்கு இந்த 12 மாதங்கள் என்றால், ஒருவேளை இந்த பெண்ணானவள் இந்த ஒப்பந்தத்துக்கு முன்பாகவோ அல்லது சற்று பின்பாகவோ இந்த ஒப்பந்தம் செய்த மனிதனை தவிர்த்து விட்டு வேறு ஏதோ ஒரு மனிதனிடம் தகாத உறவு மூலமோ கள்ள உறவு மூலமோ அல்லது அவனை காதலித்தபடினாலோ ஒருவேளை ஒரு கரு உருவாகி இருந்தால் அது என்ன ஆகும்? 10 மாதத்துக்குள்ளால வெளியில் வந்துடும் இல்லையா? கற்பம் தரித்து அந்த வயரெல்லாம் பெருசாகும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆகவே இதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ கண்டுபிடிக்கிறது எப்படி? வேறு விதத்தில் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ விசாரித்தாலும் சில வெளியில் வராது. ஆகவே என்ன செய்வாங்க? இந்த 12 மாதங்களும் பொறுத்திருப்பாங்க அவள் கற்பமாகிறாளா என்று பார்ப்பதற்கு. அப்படி ஆகவில்லை என்றால் அவளை கன்னிமை உள்ள பெண்ணாக கருதி திருமணம் செய்வான். இந்த ஒப்பந்தத்திலிருந்து 1 ஆண்டு 12 மாதங்களுக்கு பிறகு திருமணம் செய்வான். இதில் இன்னொன்று, ஒருவேளை இந்த 12 மாதத்துக்குள்ளாக இவளுடைய கன்னித்தன்மை குறித்து கேள்வி எழுந்து இவள் கற்பமானாலோ விபச்சாரம் செய்திருக்கிறது நிரூபிக்கப்பட்டாலோ அவளுக்கு தள்ளுதல் சீட்டு கொடுக்கலாம். ஏனென்றால் இந்த பெத்ரோத்தல் என்கிற அந்த யூத நிச்சயதார்த்தம் சொன்னோம் அல்லவா, அதே ஒரு திருமணமாகத்தான் கருதப்படும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், சட்டப்பிரகாரமான திருமணமாக கருதப்படும். அந்த திருமண விழாதான் 1 ஆண்டுக்கு பின்பு நடந்து முறைப்படி பெண்ணுங்கே அழைத்து வரப்படுவது. ஆகவே இந்த பரிசோதனை காலமாகத்தான் இந்த 12 மாதங்களும். ஆகவே தள்ளுதல் சீட்டை எப்போ கொடுக்கணும்? இந்த 12 மாதங்களுக்குள்ளாக அவளுடைய கன்னிமைத்தன்மை மீது கேள்வி எழும்பி அவள் விபச்சாரம் செய்தாள் என்பது நிரூபிக்கப்படுமானால் அவளுக்கு தள்ளுதல் சீட்டு கொடுக்கலாம். இதைத்தான் இயேசு சொன்னார். இது ஷமாய் சொன்னதிலிருந்து வித்தியாசமானது, ஹிலேல் சொன்னதிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானது. அதாவது இயேசு சொன்னதுடைய சாராம்சம் என்னவென்றால், இந்த திருமண ஒப்பந்தம் முடிந்து முறைப்படியான திருமண நிகழ்வுகள் நடப்பதற்கு இடைப்பட்ட 12 மாதம் வருகிறது அல்லவா, இந்த 12 மாதங்களுக்குள்ளாக அவளுடைய கற்பின் மீது கேள்வி எழுந்தால், அவளுடைய கள்ளத்தனம் கண்டுபிடிக்கப்பட்டால், அவள் விபச்சாரி என்பது அறிய வந்தால் அவளை தள்ளிவிடலாம். ஆனால் முறைப்படியான திருமணம் முடிந்த பின்பு அவளை தள்ளிவிடக்கூடாது. இது ரொம்ப தெளிவாக சொன்னதுனால தான் சீடர்கள் சொல்கிறாங்க, அப்படியானால் அதான் நம்ம தொடர்ந்து படிக்கும்போது 10ஆம் வசனம், அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். ஏன்னா ரொம்ப சிக்கல். அப்போது திருமணத்துக்கு பின்பு, அதாவது திருமணம் என்று சொல்லும்போது பெத்ரோத்தல் திருமணம் அல்ல, அந்த முறைப்படியான சடங்காச்சாரம் எல்லாம் செய்து 1 ஆண்டுக்கு பிறகு திருமணம் செய்கிறார்கள் அல்லவா, அதுக்கு பிறகு ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டு இவங்களே கற்பனை பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்பும் தள்ளிவிடலான்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார், ஹிலேல் என்கிறவர். அதுவும் வரம்பு இல்லாமல் சொல்கிறார்ல, அதை சப்பாத்தி அதில் ரொட்டி எழுபதில் கரிஞ்சு போனால் கூட தள்ளிவிடலாம் என்று ஹிலேல் சொல்கிறார். ஷமாய் சொல்கிறார், இல்லை, அந்த முறைப்படியான திருமணம் முடிந்த பின்பும் விபச்சாரம் நிரூபிக்கப்பட்டால் தள்ளிவிடலாம் என்று சொல்கிறார். இயேசு சொல்கிறார், இந்த 1 ஆண்டுக்குள்ளாக அது கண்டுபிடிக்கப்பட்டால் தள்ளிவிடலாம் என்பதுதான் பைபிள் சொல்லுகிறது. அல்லது மோசே உங்களுக்கு கொடுத்த நியதி இதுதான்.
அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் நீங்கள் சொல்கிறவைகள் விளக்கங்கள், அவைகளெல்லாம் தவறான விளக்கங்கள். அப்படி பார்க்கும்போது முறையான திருமணம் முடிந்த பின்பு, அதாவது அந்த ஒரு ஆண்டு இடைவெளிக்கு பின்பு முறைப்படி எல்லா சடங்காச்சாரம் செய்து திருமணம் செய்தால் ஹெலேல் சொல்கிற விதத்திலையும் தள்ளிவிடக்கூடாது, ஷமாய் சொல்கிற விதத்திலும் தள்ளிவிடக்கூடாது என்பதுதான் இயேசுடைய போதனையாக இருந்தது. ஆகவே அப்படி தள்ளிவிடுவது, முறைப்படி திருமணம் முடிந்த பின்பு தள்ளிவிடுவது ஏகதேசம் என்று சொல்வதை விட நிச்சயமாக அந்த தள்ளிவிடப்பட்ட மனைவியை விபச்சாரத்துக்கு நேராக தள்ளுவதற்கு சமம். அப்படி செய்துவிட்டு இந்த மனிதன் இன்னொருத்தியை திருமணம் செய்தால் அதுவும் விபச்சாரத்துக்கு சமமானதுதான் என்று மிக அருமையான ஒரு புதிய விளக்கத்தை எந்த விதமான குழப்பங்களுக்கு இடையாமல் இயேசு கொடுக்கின்றார். ஆகவே தான் அவங்களுக்கு திருமணம் மனைவி பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படியா இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதில்லை என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த வரம் பெற்றவர்கள்? இதை பரிசுத்த ஆவியுடைய வரத்தோடு பேசுகிறவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இது பரிசுத்த ஆவியுடைய வரத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. என்னால் பரிசுத்த ஆவியுடைய வரத்தை பெந்தேகோஸ்து நாளுக்கு பின்பிலிருந்து புரிவதுதான் வேத வசனங்களுள்ள குழப்பங்கள் இல்லாமல் வசனத்தை புரிய உதவி செய்யும். அப்படியானால் இதை வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுக்கிற விசேஷித்ததான ஒரு செயல்திறன் என்று சொல்லலாம். எல்லாருமே ஒரு வித வரம்னு சொன்னாலும் நாட் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஃபார் த சர்ச், அந்த கண்ணோட்டத்தில் இதை எடுக்கக்கூடாது. சர்ச்சு கொடுத்த வரங்களில் பரிசுத்த ஆவியான சபை வளர்ச்சிக்காக, சபையின் பக்தி விருத்திக்காக, சபை சீர்பொருந்துவதற்காக கொடுத்த வரங்கள் வேறு. அது வேறு. பெந்தேகோஸ்து நாளுக்கு பின்பு கொடுக்கப்பட்ட வரங்கள் வேறு, இந்த வரம் வேறு. ஒருவேளை இதை பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுத்தால் என்று நீங்கள் போதித்தால் கூட இது வேறாக புரிய வேண்டும். சபை வளர்ச்சி வரங்களோடோ பெந்தேகோஸ்து நாளுக்கு பின்பு கொடுக்கப்பட்ட வரங்களோடு இதை குழப்பக்கூடாது. குழப்பாமல் இருப்பது நல்லது. மற்றபடி யாராவது போதித்தா இப்போது நம்ம நியாயத்திற்கு வரவில்லை, அது வேறு விதமான இறையியல் சிக்கல்களை கொண்டு வந்துவிடும். ஆகவே அப்படி பண்ணாமல் பகுத்து போதிப்பது நல்லது. அப்போஸ்தலனாகிய எப்போது தீமோத்தேயுக்கு சொன்னானோ பகுத்து போதிக்க வேண்டும் என்று சொன்னார்லவா, அப்போ பெந்தேகோஸ்து நாளுக்கு பின்புள்ளதை சபையோடு போதிக்க வேண்டும். இதை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோடு போதிக்கலாம். ஆனால் அந்த தனி மனிதன் ஒருவேளை இங்கே சொன்னப்பட்டவன பாருங்கள், தாயின் வயிற்றிலிருந்து அன்னர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு. அதாவது ராஜ்யத்தின் பணிக்காக, மேசி அமைக்க போகிற ராஜ்யத்தின் பணிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து குடும்ப வாழ்க்கை கர்த்தருடைய பணிக்கு, ராஜ்யத்தின் பணிக்கு தடை ஏற்படுத்தலாம் என்று கருதி தங்களை தாங்களே அவனமான ஒரு மன தீர்மானத்தோடு திருமணம் செய்யாமல் வாழ்கிறதை சிலர் செய்யலாம். இப்படி 3 விதத்திலே அன்னர்களாக இருக்கிறார்கள். பிறப்பின் மூலம் அல்லது பிறர் மூலம் காயடிக்கப்பட்டு அடிமைகளாக்கப்பட்டு இருப்பார்கள் சிலர். மற்றொன்று தாங்களே அன்னர்களாக அர்ப்பணிக்கப்பட்டு ராஜ்யமணி செய்வர்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு முடிக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து விவாகரத்தை முறையான திருமணத்துக்கு பின்பு, முறையான திருமணம் என்று சொல்லும்போது இந்த இடத்துல இன்னொன்றையும், தாம்பத்திய வாழ்வு ஆரம்பித்த பின்பு, உடல் ரீதியான தாம்பத்திய வாழ்வு ஒரு கணவன் மனைவிக்கு ஆரம்பித்த பின்பு விவாகரத்து பண்ணுவது ஏற்புடையதல்ல. ஆதி முதல் ஆண்டவர் அப்படி கொடுக்கவில்லை என்பதை சொல்கின்றார்.
அதை விட்டு ஹிலேலாக இருந்தாலும் சரி, ஷமாயா இருந்தாலும் சரி, கொடுக்கிற விளக்கங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விகற்பமானது. ஆதி முதலாக அப்படி இருக்கவில்லை. அது மோசே உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அனுமதித்தார் என்று சொல்கிறாரே தவிர அது தேவன் நியமித்த நியமம் அல்ல என்றும் சொல்லி முடிக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு திருமண வாழ்க்கை குறித்த வண்ணமான ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கின்றார். இந்த இன்னொன்று நம்முடைய இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ பார்வை, கர்த்தருடைய பணி செய்கின்ற தலைவன், கிறிஸ்தவ தலைவன் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு தூய்மையாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், விவாகரத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 19ஆம் அதிகாரத்துல இந்த நீங்க சொல்ல வரம் பெற்றவர்கள் 3வது இருக்கு இல்லையா, 11ஆம் வசனம், அதற்கு வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்ல அப்படி இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல இட் இஸ் கிவன் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணப்படுது. தமிழ்ல அது வந்து புரியுறாங்க. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் இதுல பார்த்தீங்கன்னா all men cannot receive this saying save they to whom it is given அப்படிதான் இருக்கு. இத வரங்கிற தமிழ்ல அப்படிதான் வருமா? அதுக்கு மீனிங் இல்ல இவங்க சொல்ற வரங்கிறது இந்த சிபிஎம் காரங்க சொல்ற மாதிரி இல்ல சிபிஎம் எடுக்க வேண்டாம். அந்த கிவன் என்னங்கிற ஒரு வார்த்தை படிச்சீங்கல்ல? ஆமா ஆமா, இட் இஸ் கிவன். அந்த வார்த்தை தான் இங்க வரம்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா கிவன் என்கிற பொருளுடைய அர்த்தமே அருளுதல், கொடுக்கப்படுதல், அந்த பொருள் தான். அந்த தேவன் கொடுக்கிறாங்கிற பொருளை தான் சில வரம் என்று சொல்லுவது. ஆமா, கொடுக்கப்படுது. ஆனா இங்க வரங்கிற உடனே அதை வேற மாதிரி டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஆமா, அதனால தான் நானும் நம்ம சொல்லும்போது சொன்னேன், பெந்தேகோஸ் நாளுக்குள்ள வரங்களுக்கு, பெந்தேகோஸ் நாளுக்கு பின்பு வருகிற வரங்களோடு போட்டு இதை குழப்ப வேண்டாம் என்று சொன்னதுடைய காரணமும் அது ஒன்று கூட, அதுவும் கூட. அதோட அப்படி சொன்னா இங்க 1 தீமோத்தேயுல சொன்ன ஒரு வசனம் 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், விவாகம் பண்ணாதிருக்கவும் கடைசி நாட்கள்ல பொய்யர்கள் கட்டளையிடுவார்கள். அந்த வார்த்தையும் கான்ட்ரடிக்ட் ஆகுது, கான்ட்ரவர்சியல் ஆகல அந்த இதுக்கு, அந்த கட்டுரைய வார்த்தைகள் இருக்கும். ஆமா, அதாவது நல்ல நீங்க நல்ல அருமையா கேட்டீங்க. அதாவது திருமணம் செய்யக்கூடாதுங்கிற கட்டளை யாரும் கொடுக்கக்கூடாது. திருமணம் செய்ய வேண்டாம் என்று ஒருவேளை அவன் தீர்மானிக்கலாம், அது வேறு. அதான் அவர் சொல்லார்ல, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. ஸோ தட் அந்த விதமான ஒரு அர்ப்பணம் அல்லது ஒரு அர்ப்பணிப்பு அவருடைய இருதயத்திலிருந்து வரலாம். மற்றபடி இன்னொருவர் திணித்ததினால் அல்லது ஒரு சபை, எங்களது சபையுடைய சட்டம் இப்படி இருக்கிற என்று ஒருவர் சொல்வாரானால் அது பைபிள் அங்கீகரிப்பதல்ல, அது கள்ள போதனை தான். தீமோத்தேயுவிலே சொல்லப்பட்டவனமாக இந்த துர்போதனை, இந்த கல்ட்டி இந்த அளவுக்கு அது வளர காரணம் இந்த வசனத்தை தவறா புரியுது. இந்த நன்ஸ்ன்னு சொல்லி ரோமன் கேத்தலிக்ல இந்த சிபிஎம்ல எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. அது பெரிய ஒரு இடரலா இருக்கு கிறிஸ்தவத்துக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமாக. அது எந்த சபை சொன்னாலும் சரி, எந்த கிறிஸ்தவரை சொன்னாலும் சரி, அது முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான அல்லது வேத வசனத்தை புரட்டின ஒரு போதனை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வசனத்துல பார்க்கும்போது ஒருவனுக்கு ஒருத்தி என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, ஆணும் பெண்ணுமாக படைத்தாருன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த வார்த்தை தான் ஆணும் பெண்ணுமாக படைத்தாங்கிற அந்த அது சேம், போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு சமமான வார்த்தைகள் தான். அப்படி இருக்கும்போது நம்ம வேதாம கேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஒருவனுக்கு பலர் மாதிரி ஜீவிச்சுட்டாங்களே. இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களை பத்தி என்ன, அதாவது ஆண்டவரும் அவங்கள டிஸ்அக்ரி பண்ண மாதிரியும் சொல்லிக்கல. நல்ல கேள்வி. அதனுடைய விளைவு அத்தனை பேர் அனுமதித்தார்கள் அல்லவா? நீங்க சொன்ன மாதிரி ஆபிரகாம் அப்படி செய்தாங்கன்னா ஆபிரகாம் அதுக்கு எவ்வளவு மனவேதனைப்பட்டான். யாக்கோப் அப்படி செய்தான் என்றால் யாக்கோப் எவ்வளவு மனவேதனைப்பட்டான். ஆகவே அது எப்போதுமே அது பிரச்சனைக்குரிய ஒன்றுதான். அதான் சொல்லல, இருதய கடினத்து நிமித்தம் அனுமதித்தாரே தவிர அது தேவனுடைய
குடும்பத்துக்கான நியமம் அல்ல. ஓகே பிரதர். இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லும் பொழுது இப்போ மனைவி பற்றி தான் இப்போ ஃபுல்லா பேசப்படுது. புருஷனை பத்தி பேசப்படுகிறதா? நல்ல கேள்வி. பொதுவாக புருஷனை பற்றி பேசப்படவில்லை. ஆனால் எல்லா காலத்திலும் மனைவி கணவனை தள்ளுவது மிக மிக குறைவு. அதனால்தான் இந்த பரிசேயர்கள் ஒரு கருத்து வச்சுருந்தாங்க. என்ன கருத்தாங்கன்னா, மனைவியை தள்ளி விடுவதற்கு ஆண்டவர் அனுமதித்ததாகவும் அது பிற ஜாதிகளை விட தேவன் தங்களை நேசித்து தங்களுக்கு மட்டுமே கொடுத்த ஒரு விசேஷித்த சலுகைகளாக கூட பரிசேயர்கள் அதை விளக்குனாங்க. அதாவது விவாகரத்து செய்கிறது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த, அதாவது யூதர்களுக்கு கொடுத்த விசேஷித்த ஒரு தகுதியாகவே தவறாக விளக்கினார்கள். ஆனால் சில வேளைகளில் பெண்கள் தள்ளிவிட்டதாகவும் தள்ளிவிட முடியும் என்கிற ஒரு பார்வை இருந்திருக்கிறது. ஆனால் அது யூத சமுதாயத்தில் அப்படி செய்ததை விட புற இனத்தோர் மத்தியிலே பெண்களும் கணவனை தள்ளிவிடுவது அதிகமாக இருந்திருக்கிறது. ரோமர்கள், கிரேக்கர்கள் மத்தியிலே மனைவிகள் தங்கள் கணவர்களை தள்ளிவிடுவது இருந்திருக்கிறது. யூதர்கள் மத்தியிலே மிக குறைவாக இருந்திருக்கு. ஆனால் பைபிளில் ஒரு ஆதாரம் இருக்குது. எது என்றால், ஏரோதியாள் தன்னுடைய கணவனை தள்ளிவிட்டு தன்னுடைய இன்னொருத்தனு கூட தான் இருந்தாங்க. ஆமாம், யூத சமுதாயத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்த அவ்வளோதான். இவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆப்போசிட் செக்ஸுக்கு கொடுக்கப்படவில்லை. வேதாகமத்தில் பார்க்கும்போது இல்லை, அது கொடுக்கப்படவில்லை என்று சொல்லியதை விட அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அது ஆணாதிக்க சமூகமாகத்தான் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. ரெண்டாவது, பொருளாதார நிலைமை அன்றைக்கும் பெண்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் சற்று சிக்கலானது. அவங்க பொதுவாக வேலைக்கு செல்ல மாட்டாங்கன்னா சொல்வதற்கான தகுதி, சூழல்கள் குறைவு, சம்பாத்தியங்கள் குறைவு. ஆகவே பொருளாதார நிலைகளில் சிக்கலை மாட்டி விடுவார்கள். ஆகவே பல வேளைகளில் பெண்கள் துன்பங்களை அனுபவித்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஏரோதைகளைப் போல துணிச்சலாக செய்தவர்கள் உண்டு. சரித்திரத்திலே அப்படி இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால் அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறத மட்டும் இல்லை, அது பெண்களும் அதை பயன்படுத்தியதாக இருக்கிறது. ஆனால் ரெண்டு விதத்துலேயும் அது தப்பு தான். நீங்கள் இன்னைக்கு சொன்ன விளக்கம் நல்ல விளக்கம், புதிய விளக்கமாக எனக்கு இருக்குது. யாரும் இந்த இதை பற்றி இப்படி யாரும் பேசுறது இல்லை. விபச்சாரத்தின் நிமித்தம் தள்ளி விடுங்கிறது அதை பிடிச்சிக்கிட்டே தான் நிறைய டைவர்ஸ் கேஸ்ல போய் நிறைய குடும்பங்கள் சின்னபனமாயிருது. ஆமாம், அதாவது அந்த முறைப்படியான திருமணம் முடிந்த பின்பு தள்ளி விடுவதை ஆண்டவர் உண்மையிலே அங்கீகரிக்கலை. ஏன்னா ஒரு பைபிள் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லதா இருந்தால், அதனால தான் அந்த ஓசியா புஸ்தகத்தில் அவர் சொல்றாருல, உன் மனைவி நீ சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்றார். அதனால தான் அவர் சொல்றார். ஏன்னா முறைப்படி திருமணம் முடிந்து பிள்ளை பிறந்த பின்பு தள்ளி விடுவது சரியில்லை. அவன் தவறா போனால் நீ சேர்த்து கொள்வது அது அப்போ இந்த பார்வையில் புரிஞ்சாதான் அதையும் சரியா புரிய முடியும். சரியா புரிஞ்சுக்க நிறைய குடும்பங்கள் ஒன்றா இருக்கும். ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா. போறாங்க நிறைய பேர் டைவர்ஸ் போய் முடியுது. நிறைய பேர் என்கரேஜும் பண்றாங்க. அப்ப அதான் இந்த வசன தெளிவு இல்லாதனால தான் அந்த பிரச்சனை வரும். அதனால தான் அந்த ஒரு ஆண்டுக்குள்ள அந்த நிகழ்ச்சி நடந்ததுனால தான் யோசேப்புக்கு அந்த எண்ணம் வரும். மரியாதை தள்ளிவிடலாம் என்று அவனுக்கு ஒரு யோசனை வர காரணம் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளதான் அது நடந்தது. இதுல இன்னொரு கருத்தை இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். புதிய ஏற்பாடுல 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் இதே கருத்தை பவுல் வேறு கோணத்தில் அணுகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசிகள், புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகள் அங்கேயும் விவகாரத்தை அங்கீகரிக்கல அவர். ஆனால் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் கணவனோ அல்லது மனைவியோ அவிவிசுவாசியாக இருந்து அந்த விசுவாசியாகிய வாழ்க்கை துணையோடு வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் பிரிந்து போனால் அது அவருடைய விருப்பம். அதனுடைய பொருள் என்னவென்னா, குடும்ப பந்தத்தில் இணைந்த பின்பு ஒரு விசுவாசி விவாகரத்து என்கிறதான ஒரு முன்முயற்சியை ஒருபோதும் எடுக்கக்கூடாது. அது எவ்வளோ பெரிய பாட்டுக்காரராகவோ பிரசங்கியாராக இருந்தாலும் சரி.